ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு ரூ. 10,000 சேமிக்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது என்ன அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் மாத சேமிப்பு ரூ. 10,000 அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டு தான். அது வந்து கூடுதலான வருமானம் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வந்து அதை பண்ண முடியும். பட் வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரூ. 2,000 சேமிக்கிறதோ அல்லது ரூ. 5,000 சேமிக்கிறதோ ரூ. 10,000 சேமிக்கிறதோ உங்களுடைய விருப்பம். பட் ஐடியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமன் தான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் இப்படி சேமித்து மாதம் ரூ. 10,000 எப்படி சேமிப்பது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரூ. 10,000 நான் முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதலான தொகை தான். பட் வந்து உங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுக்கலாம். இவங்களுக்கு வந்து ரூ. 10,000 அப்படிங்கிறதுனால அதற்கான கால்குலேஷன் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். பட் அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளானை மாற்றிக்கோங்க. இப்போ வந்து மாதத்தோட கோல் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 10,000. கண்டிப்பாக ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரூ. 10,000 இல்லை இந்த மாதம் நான் ரூ. 5,000 சேமிக்க போகிறேன், ரூ. 2,000 சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி வருமானம் இருக்கவங்களா இருந்தாலும், வீக்லி வருமானமாக இருக்கிறாங்களா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரியான ஒரு வருமானம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். ஆனால் இந்த ரூ. 10,000 சேமிக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கூடுதல் வருமானம் இருக்கிறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, விடாமுயற்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் ரூ. 10,000 சேமிக்கிறோமா அப்படின்னு நினைக்காம நம்மளுக்கு ஒரு ரூ. 5,000 சேமிக்க முடியுது அப்படின்னாலுமே அதை வந்து விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மணி சேவிங் சேலஞ்ச் மாதிரியே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் தான் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து ஜஸ்ட் ₹100 தான். இந்த மாதிரி லாக் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாக்கை வந்து நான் பண்ணிவிட்டு மாதத்தில் ஒரு முறை மட்டும் திறக்கிற மாதிரி நான் வச்சுப்பேன். அது இல்லாமல் சாவி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வேற ஒரு உறுப்பினர்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம திறக்காமல் இருப்போம். பணம் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். பார்க்குற வியூவர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸில் வந்து சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் தொடர்ந்து சேமிக்க முடியும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ரூ. 10,000 வந்து சேமிக்கணும் அப்படின்னு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதை என்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாகவும் சேமிச்சிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மாதிரியான மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுவேன். அதில் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ₹50 நோட்டு ஃபஸ்ட்டு எப்படி சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புது ரூபாய் நோட்டுக்களை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு சேமிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து புது ரூபாய் ₹50 நோட்டுகள் வந்து கிடைக்கல. இந்த மாதிரி 2 நோட்டு தான் கிடச்சிது. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி பழைய நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ₹50 நோட்டுகள் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்மளால் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் வந்து இதில் வந்து ஒரு ₹1,000 வரைக்கும் நான் சேமிச்சிருக்கேன். இந்த அமௌண்ட்டு மட்டும்தான் நான் சேமிக்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு ₹20 நோட்டு, ₹100 நோட்டு சேமிக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கூடுதலாக சேமிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. அதனால் பார்க்குற வியூஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணும்பொழுது சிம்பிளாக இந்த மாதிரி இந்த மாதத்தில் நான் வந்து ₹20 சேமிக்க போகிறேன், அல்லது ₹100 சேமிக்க போகிறேன், அல்லது வந்து நான் வந்து ஒரு 200 கூடுதலாக வருமானம் இருக்கிறவங்க சேமிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சேமித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி யாரெல்லாம் ஆல்ரெடி சேமிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரூ. 10,000 சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 சேமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும். இந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான வருமானம் இருந்தாலும் சரி, நான் இவங்க ரூ. 10,000 சேமிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ₹2,500 போட்டிருக்கேன். உங்களுடைய வருமானத்திலிருந்து ₹2,500 எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு. இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, 50 சேமிக்கிறது
சேமிக்கிறது, 100 100 சேமிக்கிறது, 30 30 சேமிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மணி சேவிங் சேலஞ்சை எடுத்து அதில் வந்து ஒரு 1600 சேமிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே ரூ. 1 எவ்வளோ ரூபா வரைக்கும் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 1600 சேமிச்சிட முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில்லறை சேமிப்பு. நம்மள வந்து சில்லறைகளை வந்து எப்படி வேணாலும் சேமிக்கலாம். காயினா சேமிக்கலாம், ரூ. 10 ரூ. 5 ரூ. எப்படி வேணாலும் சில்லறை சேமிப்பு பண்ணலாம். அந்த சில்லறை வந்து ஒரு ரூ. 1000 சேமிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வார சேமிப்பு. ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட்டில் வாரத்துக்கு செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கியிருப்போம். அதாவது காய்கறி வாங்குறது, என்வி வாங்குறது, ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்குறது, இதுலலாம் வந்து வாரம் ஒரு ரூ. 350 நம்ம வந்து சேமித்து அதுலேருந்து ஒரு ரூ. 1400 சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாத செலவுகள்லேருந்து சேவ் பண்ணுறது. மாத செலவுகளுக்குன்னு நம்ம வந்து நிறைய பணம் வந்து ஒதுக்குவோம், அதாவது பட்ஜெட் போடுவோம். அதுலேருந்து கண்டிப்பாக ரூ. 3500 சேமிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் வருமானம் இருக்கவங்க தான் சேமிக்க முடியும். ஆனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சில் வந்து ரூ. 3000 ரூ. 3500 வரைக்கும் சேமிச்சிட்ருக்கேன். இதையுமே வந்து நான் வந்து இந்த மாதிரியான மெத்தடெல்லாம் வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து வருமானத்துலேருந்து ரூ. 2500, மணி சேவிங் சேலஞ்சிலேருந்து ஒரு ரூ. 1600, உண்டியல் சில்லறை சேமிப்பு ரூ. 1000, வார சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1400, மாத செலவுகளிலிருந்து சேவ் பண்ணுறது ரூ. 3500. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 10,000 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ரூ. 10,000 நீங்கள் வந்து கூடுதல் வருமானம் இருக்கிறவங்க சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை குறைவான வருமானம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த மெத்தடெல்லாம் இதையே ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே 2000 3000 5000 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியும் ஒரு மணி சேவிங் சேலஞ்சை பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க வந்து மாதம் ரூ. 10,000 சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ரூ. 10,000 உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னா என்ன மாதிரி அதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சிக்காக ஒரு எஸ்பி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் வந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நம்மளுக்கு வந்து எக்கனாமிஸ்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 3 மாதத்திலேருந்து 6 மாத சேலரியை வந்து அதுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மினிமம் வந்து ஒரு 3 மாதத்துக்கான வருமானத்தையாவது அதில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணி வைக்கிறது தான். இந்த எமர்ஜென்சி ஃபண்டு மட்டும் கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட கடன் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு போகவே மாட்டோம். அதனால் கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்க. அடுத்தது வந்து ஆர்டி. இப்போ ஆர்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்ருக்கோம். அப்போ வந்து ஃபீஸ் வந்து மந்த்லி நம்மளால் வந்து டேர்ம் வைஸ் கட்டுவோம், இயர்லி ஒன்ஸு நம்ம வந்து கட்டுவோம். எப்படி வந்து கட்டுறதுனாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து 5 வருஷம் வந்து தொடர்ந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். பட் பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்தே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். 6 மந்த் ஒன்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு போட்டுக்கலாம். அதே 1 இயர்க்கு ஒன்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா 1 இயர்க்கு கட்டிக்கலாம். அந்த மாதிரி கட்டிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து ஃபீஸை வந்து நம்ம ஃப்ரீயாக கட்டிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து கூட்டு வட்டி கொடுக்குறதுனால இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் கண்டிப்பாக பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் 10 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பிபிஎஃப்ங்கிறது ஆண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணாலும் அப்பா அம்மா பையன் பொண்ணு யாருக்குனாலும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதுலேயும் வந்து கூடுதலான வட்டி வந்து கிடைக்குது, கூட்டு வட்டியும் கிடைக்குது. கண்டிப்பாக இதையும் செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போட நகையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் நகை சீட்டு ஒன்று கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா சிறுதுளி தான் பெருவெள்ளமாக மாறும். அதனால் ஒரு 1000 போடுறோன்னா கூட நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தங்கம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். அதனால் அதையும் பண்ணுங்கள். அடுத்தது வந்து எஸ்ஐபி அப்படிங்கிறது அது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இதுலேயும் வந்து கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ரூ. 500 நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஷேர் மார்க்கெட் ஓரியன்டட் தான். பட் வந்து இது பேங்க் மூலமாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பணம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜில் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு யாருக்குமே பென்ஷன் கிடையாது. பட் பென்ஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து பணம் வரணும் அப்படின்னா இந்த எஸ்டபிள்யூபியை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியான சேவிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே இன்னும் நிறைய எஃப்டி அப்புறம் வந்து கிசான் விகாஸ் பத்ரா இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் மெத்தடை வந்து இருக்குது. அதுலேயுமே நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போது இன்னும் வேறு மாதிரி என்ன சேவிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை உங்களோட நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூ. 10,000 மாதம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மாதம் மணி சேவிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறீங்க, யாரெல்லாம் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை
இல்லை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேமிக்கலான்னு இந்த மாதம் இருக்கீங்க அப்படிங்கிறதுனே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.